ஒரு ஆப்பிள், பீட்ரூட், கேரட், டேட்ஸ் வச்சு ABCD ஜூஸ் வந்து போட போகிறோம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் டெய்லி குடிக்கக்கூடாது. வாரத்தில் 2-3 தடவை தான் இது குடிக்கணும். இதில் கொஞ்சம் கொஞ்சம் தான், நான் ஃபுல்லாலாம் போட போகிறதில்ல. பாதி ஆப்பிள், பாதி பீட்ரூட்டு, பாதி கேரட்டு, 3 பேரிச்சம்பழம். இதில் பாதாம் பருப்பு, கிஸ்மிஸ் பழம் எல்லாமே போடலாம். இது நல்லா பாதி எடுத்துகிட்டு நம்ம அரைச்சிட்டு பால் ஊற்றி தான் அரைக்க போகிறேன். தேங்காய் பால் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். எப்படி வேணாலும் அரைக்கலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. டெய்லி இந்த வெயில் காலத்தில் குடிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இதெல்லாம் நறுக்கிட்டேன். ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டு, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு தோல் எடுத்துட்டேன். கிஸ்மிஸ் பழம், பேரிச்சம்பழம் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை அரைக்கும் போதே போட்டுருவேன். இந்த மாதிரி ஜூஸ் வடிகட்டியில் தான் வடிகட்டணும். சும்மா அந்த டீ வடிகட்டிலாம் வடிகட்டினீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். இதுனா நல்லா நைஸாக வடிஞ்சிடும். இதோட கூட நல்லா வடிகட்டிட்டேன். சக்கையாக 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா வடிகட்டியாச்சு. இதோட கூட நம்ம காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்ச பசும்பால், ஒரு டம்ளர் பால் இதில் வடிகட்டி இந்த ஆடையோடய சேர்த்து வடிகட்டி குடிச்சிங்கன்னா ரொம்ப நமக்கு ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக கிடைக்கும். அரைச்ச ABCD ஜூஸை கொஞ்சம் நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சேன். ஐஸ் கட்டியை டைரெக்டாக போட்டு சாப்பிட்றது சளி பிடிக்கும். ஆனால் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து குடிக்கும்போது சளி பிடிக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே பாதி போட்டது. 2 டம்ளர் அளவுக்கு ஜூஸ் வந்திருக்கு. நம்ம ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஜூஸ் ரொம்ப உதவியாக இருக்குது. அதே போல் ஹீமோக்ளோபின் லெவலை வந்து பீட்ரூட் அதில் உள்ள டேட்ஸு அதெல்லாம் நமக்கு கூட்டி தருது. அதனால் நம்ம ஆக்டிவாக எப்போவுமே சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியோடு இருக்கிறதுக்கு உதவுது. பாடி டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த வெயில் காலத்தில் நமக்கு இந்த ஜூஸ் வந்து ரொம்ப துணையாக இருக்குது. இந்த மாதிரி ஜூஸ் ரெசிப்பியை டெய்லி ஒரு ரெசிபி பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நீர்மோர் மசாலா பொருள்கள்லாம் சேர்த்து இந்த வெயிலுக்கு குடிக்கிறது ரொம்ப நல்லது. பாடி டீஹைட்ரேஷன் ஆகாமல் இது பாதுகாக்குது. இதில் ப்ரோபயோட்டிக் நிறைய இருக்குது. இந்த மோர் வந்து கெட்டியான மோர். ஒரு பாட்டில் அளவு ஊற்றிருக்கோம்னா இதே ஒரு பாட்டில் அளவு தண்ணி ஊற்றணும். வெண்ணெய் எடுத்த மோர் தான் சாப்பிடணும். ஒரு பாட்டில் அளவு தண்ணி விடணும். அப்போ தான் நீர் மோர் தான். நெய்யை உருக்கி மோர் பெருக்கி தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மோரை வந்து நல்லா பெருக்கி குடிக்கணும். டபுள் த அமௌண்ட் தண்ணி ஊற்றணும். இதில் ஒரு பச்சை மிளகாயெல்லாம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். மோர் அப்படி சூப்பராக இருக்கும். இதில் பெருங்காயம், சிறுஞ்சீரகம், பெருங்காயம் அவசியம் போட்டு சாப்பிடணும் இந்த வெயில் காலத்தில். நல்லா பொடியாக நறுக்கின மல்லித்தலை நல்லா பொடியாக நறுக்கிடணும். அப்போ தான் சாப்பிடும்போது கடிபடாமல் அப்படியே சாப்பிட்றலாம். கருவேப்பிலை காம்பு மட்டும்தான் போடணும். கருவேப்பிலையில் அந்த இலையை எடுத்துகிட்டு அந்த காம்பு மட்டும்தான் போடணும். இது உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு குடிச்சிங்கன்னா வெயில் காலத்தில் தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். பாதி ஆப்பிள் இருந்தால் போதும். இந்த ஆப்பிளை வச்சு வெயிலுக்கு குளுன்னு ஒரு ட்ரிங்க்ஸ் பார்த்துடலாம். பால் சர்பத் நான் செய்ய போகிறது. ஆப்பிளை வச்சு பால் சர்பத். தோலை இந்த மாதிரி சீவி, பாதி ஆப்பிள் தான் எடுத்திருக்கேன். தோலை சீவிட்டு பாதி ஆப்பிள்லையும் 2 பாகமாக பிரிச்சுட்டேன். ஒரு பாகத்தோடைய ஆப்பிளை மிக்சியில் போட்டுட்டு இதுக்கு 1 டம்ளர் பால், 2 ஸ்பூன் சுகர் சேர்த்து அடிச்சிட்டு ஆப்பிள் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா அடித்தாச்சு. இப்போ இந்த அடித்த ஆப்பிளில் நான் கொஞ்சம் மிச்சம் உள்ள பாதி ஆப்பிளை துருவி வச்சுருக்கேன். இதை ஒன்றா போட்டு கலந்துட்டு குடித்தா நமக்கு அவ்வளவு சில்லுன்னு இருக்கும். அவ்வளவு நல்லாயிருக்கும். இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி ஆப்பிளை வச்சு பால் சர்பத் குடித்தா. இதில் தேவைப்பட்டால் வெனிலா ஐஸ்கிரீம் கிடச்சிதுன்னா அதை ஒரு ஸ்கூப் போட்டு கூட குடிக்கலாம். சூப்பரான சுவையான வெயிலுக்கு குளுன்னு ஆப்பிள் சர்பத் நல்லா நுரக்கட்டி நமக்கு ரெடி ஆயிடுச்சு.